வணக்கம். இது நியூஸ்7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர அமர்வில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் மீண்டும் கூட செல்லா காசு தொடர்பான பிரச்சனை தான். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு திரும்ப பெறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக தொடர்ந்து அரங்கேறி இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். நாடாளுமன்றம் தொடர்ந்து நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சிகள் கடுமையான அமளியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றம் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, பல்வேறு இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் அவர்களே நேரடியாக போராட்ட களத்தில் இறங்கி இருப்பதையும் நாம் வட மாநிலத்திலிருந்து தென் மாநிலங்கள் வரை பல்வேறு இடங்களிலும் கூட இன்றைக்கு கேரளாவிலும் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர்களே நேரடியாக மத்திய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கி இருக்கக்கூடிய இந்த போக்கு, இது போன்ற பல்வேறு தளங்களில் நாம் விரிவாக பயணிக்க இருக்கின்றோம். இந்த நிலைமை எப்போது சீரடையும் என்பதே இன்றைய விவாதத்தினுடைய மையப்பொருளாக இருக்கிறது. ஆகச்சிறந்த 5 ஆளுமைகள் நம்மோடு இணைய காத்திருக்கிறார்கள். நீங்களும் இணையுங்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு நேர்கள் தொடர்ச்சியாக வைத்த கேள்வி, ஒரு சாமானியனுடைய குரலை ஏன் நீங்கள் பிரதிபலிப்பதே இல்லை என்ற அவர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய விதத்தில் ஒரு சாமானிய இல்லத்திலிருந்து ஒரு சாமானிய குடும்பத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் எஸ்தர் சாந்தி அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அவருக்கு வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். ஒரு பொதுமக்களினுடைய தரப்பை பதிவு செய்யக்கூடிய வகையில் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் அவர் நம்மோடு இணைகிறார். அவருக்கு முன்னாடி வணக்கம் வரவேற்கிறேன். பொருளாதார நிபுணர் வெங்கடேஷ் சாத்ரேயா வணக்கம். மற்றும் ஒரு பொருளாதார நிபுணர் திரு ஷாம் சேகர் அவர்கள் நம்மோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ் மாநில செயலாளர் இரா முத்தரசன் அவர்கள் நேரலையில் இணைகிறார். திரு முத்தரசன், உங்களையும் நேர்களுக்கு அறிமுகப்படுத்தி நான் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கின்றேன். திரு ஷாம் சேகர் அவர்கள் வந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை எப்பொழுது நிலைமை சீரடையும் அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து வைக்கிறாங்க. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் சில ஊடகங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் அவர் குறிப்பிடுகிறார், இந்த கரன்சி ஓரளவிற்கு மக்கள் கையிலெல்லாம் போய் சாதாரண நிலைமை சீரடைவதற்கு 7 மாதங்கள் எடுத்துக்கொள்ளப்படும், 7 மாதங்கள் வரைக்கும் ஆகுங்கிறார். ஏன்னா அவர் சில புள்ளி விவரங்கள்லாம் சொல்கிறார். நம்ம அதுக்குள்ளே விரிவாக போகலாம். முழுமையாக இந்தியா இந்த பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவதற்கு 4 ஆண்டுகள் வரை ஆகும் அப்படிங்கிறார். இந்த மாதிரியான நிலைமை எப்பொழுது சீரடையும் அப்படிங்கிறதும், இந்த கேஷ்லெஸ் எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நோக்கி நகர்வது எந்த அளவிற்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறதை பற்றி உங்களுடைய முதல் சுற்றுப்பாரு. முதலாவது, இந்த கேஷ்லெஸ் எக்கானமி ஏதோ நகரம் சார்ந்த ஒரு விஷயம் அல்லது உயர்தர மக்கள் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து தவறான பதிவுன்னு நான் சொல்ல விரும்பிக்கிறேன். என்ன காரணம்னா, பல விஷயங்களில் வந்து இன்றைக்கி பொருளாதாரம் ஏற்கனவே கேஷ்லெஸ்ஸாக தான் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தனியார் பால் கொள்முதல் நிறுவனம், தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய கோழி உற்பத்தி செய்யும் நிறுவனம், அதே போல் முட்டை வாங்கி அதுலேருந்து பவுடர் பண்ணுற நிறுவனம், தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்கள். இது போல் நான் சொல்கிறது, இந்த 3 நிறுவனங்களுடைய டர்ன் ஓவரை சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8-9 கோடி வரும். இந்த 3 நிறுவனங்களும் விவசாயிகளுக்கு பணத்தை நேரடியாக வங்கியில் தான் செலுத்துகிறாங்க. அதாவது ஒரு சாமானிய ஒரு தொழில் சொல்கிறேன்னா, குறிப்பாக சொல்லணும்னா, கிராமத்தில் உள்ள மக்கள் பால் உற்பத்தி செய்கிறார்கள், கோழி வளர்த்து திருப்பி அவங்ககிட்டயே கொடுக்குறாங்க, முட்டையை வந்து விற்கிறாங்க. இது போன்ற தொழில்களில் உள்ளவர்களே வந்து பணத்தை வங்கி மூலமாக தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தேவைகளை வந்து நிறுவனம் வந்து பணத்தை செலுத்துகிற முறை இதுதான். ஆகவே சாமானியர்கள் வந்து வங்கி சார்ந்து செயல்பட முடியாது, அதற்கு அவர்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்த மட்டும் ஒரு பொருளாதார சாதியமாக தான் நான் நினைக்கிறேன். ஒரு தட்டில் இருக்கிற மக்கள் வந்து எல்லோரை போலவும் இருக்க அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அவங்கள தயார் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த இல்லை, அதில் ஒரு சின்ன குறுக்கீடு, அப்படி இருந்தும் இல்லை என்று சொல்லப்படுகிறதா, அல்லது அவர்கள் அப்படி இல்லைங்கிறது நிதர்சனமா, அல்லது இல்லாமல் இருக்கணும்னு இந்த மாதிரியான வாதங்களை வைக்கிறவங்க? நிச்சயமாக இன்னைக்கு மக்கள் தயாராக தான் இருக்காங்க. மக்கள் தயாராக தான் இருக்காங்க. என்ன பிரச்சனைனா, இந்த முடிவு வந்து எவ்வளவு சீக்கிரம் ஒரு சீர்நிலையை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. 86% கரன்சியை வந்து நம்ம வந்து புழக்கத்திலேருந்து வெளியே எடுத்துட்டோம். ஸோ 14% கரன்சியை வச்சுட்டு நம்ம பொருளாதாரத்தை ஓட்டணும். இந்த முடிவை எடுக்கும்போதே இதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் வந்து அரசுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் இந்த முடிவை அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க, எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை.
இப்போ இந்த சீர்நிலை வந்து எவ்வளோ சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறதுலையும் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அறிகுறி இருந்திருக்கும். ஆகவே அவங்க இந்த முடிவை எடுத்தது இது ஒரு ரிஸ்க்குன்னு வச்சுப்போமே, இந்த ரிஸ்க்கை வந்து இத்தனை நாளில் கடக்க முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு வச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்குமே ஒழிய, இல்லைன்னா இந்த முடிவை அவங்க எடுத்திருக்கவே முடியாது. ஆகவே இதை எவ்வளோ சீக்கிரம் கடக்கிறோங்கிறதா இன்னைக்கு கேள்வி. ஓகே, நான் இதில் எஸ்எஸ் சாந்தி அவர்கிட்ட போயிட்டே வரலாம்னு நினைக்கிறேன். நான் அவர் கேஷ்லெஸ் எக்கானமி அப்படிங்கிறது ஏதோ பெரிய பணக்காரர்கள் அல்லது வசதி படைத்தவர்கள் அப்படின்லாம் நினைக்காங்க, நகரம் அப்படிலாம் நினைக்காங்க. சாமானியர்களுக்கும் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறார். இந்த கேஷ்லெஸ் எக்கானமி அப்படிங்கிற வார்த்தையை நான் இன்னும் கூட எளிமைப்படுத்தி சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் இந்த கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணுவாங்க மிஷினில், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரியான கார்டு. அதன் மூலம் அல்லது வங்கிகளில் நேராக ஆன்லைன் டிரான்சாக்ஷன், பணமாக போய் ஒரு பொருளை வாங்குறதோ அல்லது பணமாக கொடுக்குறதோ குறையணும் அந்த நிலைமையில். ஏன்னா அதில் கருப்பு பணம் கள்ளப்பணம் உருவாகுது அப்படிங்கிற கருத்து இருக்குது. நீங்கள் எங்கே பணி புரியுறீங்க, வேலைக்கு போகிறீங்களா இல்லை வீட்டில் தான் இருக்கிறீங்களா, நீங்கள் இந்த பிரச்சனையை, அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று சொன்ன அறிவிப்பிற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள், இந்த மாதிரியான வாதங்களை ஒரு சாமானிய பெண்ணாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஓட்டேரி மயான பூமியில் வந்து பொறுப்பாளராக நான் வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பணம் புழங்குற இடம் அப்படிங்கிறதுனா சுடுகாடு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணங்கும் போது சேர்த்து வச்சு ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. சாவு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கையில் இல்லாமல் இருக்கலாம். ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு கூட அந்த மாதிரிலாம் கூட அவங்க பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வண்டி வச்சு கொண்டு வரணும், ஒரு பாடியை வந்து உள்ளே கொண்டு வரணும். ஆனால் நாங்கள் டோட்டலாக இப்போ ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். பாடி கிரிமினேஷன் பண்ணுறதும் பரீட் பண்ணுறதும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கோம். அது இருந்தாலும் கூட மற்ற செலவுகள், பண்டாரம், அந்த மூலம் வாசிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும்போது அதுக்கு பணம் கொடுக்கும்போது, அந்த காலகட்டத்தில் ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் அப்படி வச்சு மொத்தமாக கொடுக்கும்போது அதை வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது அந்த பாடியை கூட கொண்டு வந்து உள்ளே வந்து அவங்க இது பண்ண முடியாது. அந்த அவங்களோட மனநிலை என்ன மாதிரி இருக்குங்கிறத கூட புரிஞ்சுக்காம இந்த காசு வகையில் இந்த மாதிரி பிரச்சனை எடுக்கும்போது மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இல்லை, இப்போ இந்த கேஷ்லெஸ் எக்கானமி அப்படிங்கிறது இந்த பிரச்சனை விட்டுருக்கு. நீங்கள் நம்ம அவ்வளோ குறுக்கி பார்த்துருவோம். நான் சுடுகாட்டில் போய் நம்ம ஸ்வைப் பண்ண முடியுமாங்கிற கேள்வியை வைப்பது அபத்தமான கேள்விங்கிறது எனக்கு நான் அதுக்குள்ளே போகிறோம்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு உங்களுடைய மாத வருமானம் என்னங்கிறத நீங்களே கற்பனை பண்ணீங்க, அல்லது உங்களை போன்ற சக தோழர்கள் இந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட இது சாத்தியம்தான், ஆனால் அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறார் அவரை. நீங்கள் கொண்டு போய் சேர்க்காமலே அப்படி வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. கேஷ்லெஸ் எக்கானமிங்கிற அந்த கார்டு மூலமாக வணிகம் பண்ணுறது அல்லது செக்கு டிரான்சாக்ஷன் அல்லது வங்கிகளின் மூலமாக பண பரிவர்த்தனை, குறைந்தபட்சம் வங்கி கணக்கே இல்லாமல் பண பரிவர்த்தனை ஈடுபடுவதை தவிர்க்க முடியுங்கிற வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே ஓரளவுக்கு படித்தவங்க அப்படிங்கும்போது இந்த லெவலுக்கு வந்து அவங்க அதை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க, பேங்க் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியாதவங்க கூட இந்த மாதிரி நிலைமையில் அவங்க இருக்கும்போது இது எப்படி ஒரு சாத்தியம் ஆகுமா அப்படிங்கிறது உண்மையிலேயே புரியவே முடியலை என்னால். பேன் இருக்கா? என்னங்க பேன் நம்பர், ஐ மீன் பேன் கார்டு. யாருக்கு வரி வருமானத்துக்கான பேன் கார்டு? பேன் கார்டு அப்படின்னா என்ன தெரியுமா? தெரியும். வச்சிருக்கீங்களா? ஏன் என்கிட்ட இருக்குது பேன் கார்டு வச்சிருக்கீங்க. ஓகே, ரைட். சரி, ஆத்திரையா இல்லை, இப்போது இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறதே பிரச்சனை இருக்குது. ஓகே, முக்கால்வாசி ஜனங்களுக்கு வங்கியில் அக்கௌண்ட் இருந்தாலும் கூட பெரும்போது அன்றாட தேவைகளுக்கு ரொக்கத்தை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுவும் கேஷ்லெஸ், கேஷ் எக்கானமின்னு 2 பைனரியாக பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்திய நாட்டினுடைய மொத்த கரன்சியினுடைய மதிப்பு என்று பார்த்தீங்கன்னா தேச உற்பத்தியில் சுமாராக ஒரு 11%. கிட்டத்தட்ட இதே அளவில் தான் யூரோ ஜோனில் இருக்குது, இதே அளவில் தான் மலேசியாவில் இருக்குது. இதனும் இங்கே ஒரு யாருமே ஜனங்க பேங்க் யூஸ் பண்ணக்கூடாதுலாம் சொல்லலை. இன்ஃபேக்ட் கடந்த காலங்களில் தனியார் வங்கிகள் ஆதிக்கத்தில் நாடு இருந்த பொழுது பெரும்பகுதி மக்கள் வங்கிகளுக்கு செல்ல முடியாமல் இருந்தது. வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட பிறகு தான் சாதாரண விவசாயிகள் வங்கிக்கு போக முடியுது. ஆகவே வங்கிக்கு மக்கள் போகணும், பயன்படுத்தணுங்கிறதுலாம் யாருக்கும் மாற்றுக்கு இருக்க முடியாது. ஆனால் பிரச்சனை நீங்கள் என்ன? பிரச்சனை இது செய்யக்கூடாது. பிரச்சனை என்னன்னு சொன்னால், மக்களுடைய அன்றாட தேவைகளுக்கு செய்யப்படுகின்ற சில்லறை ரொக்கம் கூட அவரிடம் இன்னைக்கு இல்லை. மிக பெரிய கொடுமைகளுக்கு மக்கள் ஆளாகிறார்கள். இந்த அரசு எல்லாமே யோசித்தான் செய்திருக்கும் என்ற அனுமானத்தை நான் ஏற்கவில்லை. மிகப்பெரிய ஒரு கோமாளித்தனமான நடவடிக்கை நடந்திருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணுமா? நான் பயன்படுத்துகிறேன். அதுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த நாட்டினுடைய மொத்த கரன்சி புழக்கத்தில் 86% 500 1000 நமக்கு தெரியும். அதை ஒரு நேரத்தில் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் 14% விட்டு வைக்கிறீங்க. உடனடியாக இந்த நாட்டினுடைய முறைசாரா துறைகளினுடைய ஒரு 50% தேச உற்பத்தியின் பங்காக இருக்கக்கூடிய அந்த துறைகளில் அன்றாட நடவடிக்கைகள் நிச்சயமாக ஸ்தம்பித்து போகிறது. இது உடனடியாக நுகர்வுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறது, ராக்கியல் பிரச்சனை ஏற்படுத்துகிறது. மக்கள்கிட்ட கையில் பணம் இல்லை, புழங்கலை, வாங்க முடியல, விற்கிறவனால விற்க முடியல, வாங்குறவனால வாங்க முடியல. இது முதற்கட்டம். இது வந்து உடனடியாக ஒரு மந்தநிலையை ஏற்படுத்தும் அடுத்த 6 மாதங்களில். அதற்கு அடுத்தபடியாக சகஜநிலை திரும்பினாலும் கூட, சகஜநிலை என்பது என்னங்கிறத பற்றி பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நிதியமைச்சர் கியூவே இல்லைங்கிறாரு. அவர் எந்த நாட்டில் இருக்காருன்னு எனக்கு தெரியல.
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்று நிகழ்கின்ற நிகழ்வுகள் விவசாய உற்பத்தியை, தொழில் உற்பத்தியை கடுமையாக பாதிக்கும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து அறுவடை முடிஞ்சவங்க விற்க முடியல, ஏன்னா அவன்கிட்ட வந்து 500,000 நோட்டாக இருக்குது. அப்படி விற்றவங்களால உரம் வாங்க முடியல. இதுவும் இந்தியா கிராமங்கள் பூரா வங்கிகள் இருக்கிற கற்பனை எல்லாம் இருக்க வேண்டாம், இருங்க. ஆகவே இது அடுத்து உற்பத்திகள் பாதிப்பை ஏற்படுத்தும். இன்றைக்கு மந்த நிலை, ஒரு வருடம் கழித்து பணவீக்கம், கிராக்கி இன்றைக்கு குறையும், பின்னர் அளிப்பு நாளை குறையும் என்று வரும்பொழுது என்டையர் சப்ளை செயின் பாதிக்கப்படும் பொழுது இது எல்லாமே யோசனை செஞ்சிருப்பாங்க என்ற ஒரு திருப்தி மனப்பான்மை நான் இருக்க தயாராக இல்லை. மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அரசியல் நலனை கருதி ஒரு அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் விளைவுகளை மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன குறுக்கீடு தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல நான் பேராசிரியர் ஆகிறேன். இது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை அப்படிங்கிற கருத்து இருந்தால் ஏதோ ஒரு புள்ளியில் இதை எடுத்து தான் ஆகணும். அல்ல, அந்த ஏதோ ஒரு புள்ளி எப்போ வேண்டுமானாலும் அப்போ எடுக்கின்ற பொழுது இந்த மாதிரியான நடவடிக்கை அல்ல. நான் முடிச்சிட்டேன், நான் கேள்வி முடிச்சிட்டேன். இப்போ என்னன்னா, இன்றைக்கு வரக்கூடிய சமூக வலைதளங்களில் ஒரு கருத்தை பார்த்தேன். நீங்கள் உடனடியாக எடுக்கல, எல்லோரும் வங்கி கணக்கு ஆரம்பிங்க. ஜன்தன் யோஜனா கணக்கு திட்டத்தின் மூலமாக அரசே வங்கி கணக்கு ஆரம்பித்து கொடுத்தது. ஆதார் அட்டை கட்டாயம் என்றார்கள். நம்ம அப்போ தள்ளி போட்டோம், காலம் கேட்டோம். பேன் கார்டு கட்டாயம்னாங்க. இது எல்லாமே சொல்லப்பட்ட பொழுது கடந்த சில ஆண்டுகளாக இதை தொடர்ந்து ப்ராசஸாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அரசாங்கம். ஆனால் அப்பொழுதெல்லாம் அது குறித்து ஒரு பெரிய அக்கறையோடு அணுகாமல் திடீரென்று இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அது நம்மக்கிட்ட பேன் கார்டு இல்லை, ஆதார் இல்லை, இந்த பிரச்சனை இருக்குது, வங்கி கணக்கு இல்லை, சாமானிய மக்களை பற்றி சிந்திக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு சரியான? இதையும் முற்றுப்படாதீங்க. ஆதார் கார்டு வச்சுக்கிறதோ பிளாஸ்டிக் கார்டு வச்சுக்கிறதோ வச்சுக்கிட்டோம், யாரும் வேணாம்னு சொல்லலை. தலைகளாக பிரச்சனை போடாதீங்க. பிரச்சனை என்னன்னு சொன்னால், கருப்பு பணத்தை எடுக்க இந்த நடவடிக்கை உதவுமா? நிச்சயமாக உதவா. மிக குறைந்த அளவுக்கு தான் உதவும். ஏன்னு சொன்னால், மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கு இந்த கருத்துக்கள். மொத்த கருப்பு பணத்தில் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு ஸ்டாக், அது ஒரு அளவு, ஒரு ஃப்ளோ அல்ல. அதுக்கு அடுத்தாப்பில் வரேன். ஸ்டாக்கில் 5-6% தான் ரொக்கமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே ரெய்ட்ஸ் மூலமாக நமக்கு என்ன செய்தி வருதுன்னா, வருமான வரியினுடைய ரெய்ட்ஸ் மூலமாக என்ன வருதுன்னு பிளாக் மார்க்கெட்டாக தான் இருக்குது. அறிவிக்கப்படாத வருமானத்தில் ரொக்கமாக இருப்பது 5% கணக்கு நமக்கு வருது. இது வேறு பல வகையில் நமக்கு வருது. அதே போன்று அடுத்து என்ன சொன்னாங்க, கள்ளப்பணத்துக்கான நடவடிக்கைன்னாங்க. மொத்த பணப்புழக்கத்தில் 400 கோடி ரூபா தான் இப்போ கவுண்டர்ஃபெயிட் நோட்ஸ். அது 0.028%, 0.028% தான். அது பிரச்சனை இல்லை. அதை சாதாரண நடவடிக்கை மூலம் எடுக்க முடியும் என்று இந்திய புள்ளியியல் நிறுவனம் அரசுக்கு அறிவுரை வழங்கியிருக்கு. ISI. அதே மாதிரி மூணாவது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பயங்கரவாதத்தினுடைய பணத்தை தடுக்கும் சொன்னாங்க. பயங்கரவாத பணம் கள்ள நோட்டாக வருதில்லை, அப்படி கவர்மெண்ட்டில் மட்டும் வருது இல்லை, எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபரில் வருது, மாமூலாக வருது, எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாதானம். யார் ஏமாத்துறாங்கன்னு எனக்கு புரியல. 4வது ஊழலை தடுக்கும்னு சொன்னாங்க. இது எப்படி ஊழலை தடுக்க போகுது? ஊழல் என்பது தொடர்ந்து நடவடிக்கை மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, மக்கள் கஷ்டப்படுறது பிரச்சனை இல்லைங்க, கஷ்டப்பட தயாராக இருக்காங்க. அந்த நாட்டுக்கு நன்மை அப்படின்லாம் சொல்லி விற்கிறீங்கல்ல, உண்மையா? நாட்டிற்கும் நன்மையாக இல்ல, கருப்பு பணத்தை எடுப்பதற்கு இது பொருத்தமான நடவடிக்கை இல்ல, மிகச்சிறிய பயன் ஏற்படலாம். பிளண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், கூர்மையான கருவி அல்ல. நான் பேராசிரியர் தொடர்ச்சி கருத்தை கேட்டு நான் அடுத்த சுற்றில் மீண்டும் கூட உங்களிடம் வருகிறேன். இது இந்த தேச நலன் கருதி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு சில சிக்கல்கள், இன்னல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. நாம் அதை தோளோடு தோள் கொடுக்க வேண்டும் என்கிற கருத்து தொடர்ச்சியாக பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள் மாநில முதலமைச்சர்களை நேரடியாக போராட்ட களத்தில் இறங்குவது, ஒரு ஒட்டுமொத்தமாக மக்கள் எஸ் கொஞ்சம் சிரமப்படுறாங்க, கியூவில் நிற்கிறாங்க, ஆனால் இந்த மாதிரியான நேரத்தில் அதை அரசியலாக்க முற்படுவது எந்த அளவிற்கு சரியான ஒன்றாக இருக்குங்கிற கருத்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. நான் கசப்பு மருந்து கொடுத்திருக்கிறேன் என்று பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு. அந்த கசப்பு மருந்து அவருடைய தாயாருக்கும் சேர்த்துத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற வாதங்கள் வைக்கப்படுது. அவங்களும் இந்த முதுமையில் போய் வங்கியில் நிற்கிறாங்க. அப்போது இதை ஏன் இந்த கண்ணோட்டத்தோடு அணுக மறுக்கிறீர்கள் எல்லோருங்கிற கேள்வி தான் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. அதாவது சாமானியர்களிடத்திலும் இதை கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அழைத்திருக்கிறோம்னு சொன்னீங்க. இந்த பொருளாதார சிக்கல்களை பொறுத்தளவு எஸ்தர் சாந்தியை போல நானும் ஒரு சாமானியனாக தான் இருக்கிறேன். ஏன்னா பொருளாதாரத்துறையில் 2 பெரியவர்கள் இருக்கிறாங்க. என் பார்வையில் ஒரு சாமானிய மக்கள் சந்தித்திருக்கிற நடைமுறை சிக்கல்கள் என்பது ஒன்று. இன்னொன்று, அந்த நோக்கம் நிறைவேறுகிறதா, இதற்கு பொறுத்து கொள்ளக்கூடாதா, இதை அரசியலாக்கணுமாங்கிற உங்களுடைய கேள்வி. இந்த நோக்கம் நிறைவேறாது அப்படின்னு நான் சொல்லலை, நிறைவேறும் அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் மத்திய அரசினுடைய நோக்கம் கருப்பு பணத்தை ஒழிப்பதில்லை, கார்ப்பரேட்டுகளுக்கு உதவி செய்வது. அந்த நோக்கம் நிறைவேறும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே அவங்க நோக்கத்தில் வெற்றி பெறுவார்கள், நோக்கத்தில் இன்னும் பழுது வராது. ஏனென்று கேட்டால் நான் இன்னொரு கோணத்தில் பார்க்குறேன். இந்த நடைமுறையில் என்னவெல்லாம் சிக்கல்கள் இருக்குங்கிறத நம்ம பேசலாம்.
ஆனால் இவ்வளவு நடைமுறை சிக்கல்களையும் பொறுத்து கொண்டு இதனை ஏற்றுக்கொள்வதால் யாருக்கு நன்மை வருகிறது? நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வரவேற்கிறவர்கள் எல்லோரும் பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். நம்ம திரைப்பட நடிகர்கள், புகழ்பெற்ற நடிகர்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கருப்பு பணம்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இந்த நம்ம மாதிரி ஆட்களுக்கு தான் கருப்பு பணம் வச்சுக்கிட்டு தெரிகிறோம், அதனால் நமக்கு தான் தெரியும். அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன். நம்ம ஷியாம் சேகர் போலவோ அல்லது பேராசிரியர் ஆந்திரேயாவோ சொல்லணும். நீங்கள் எல்லாவற்றையும், அதாவது காசு இல்லாத ஒரு பணப்புழக்கம், கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன், ரைட், எல்லாவற்றையும் நீங்கள் வங்கியில் கட்டணும், கணக்கு சரியாக வந்துடும், எல்லாரும் வரி கட்டணும். ஆனால் அப்படி எல்லா மக்களையும் பணத்தை வங்கியில் கட்ட சொல்லி அந்த பணத்தை நீங்கள் யாருக்கெல்லாம் கடனாக கொடுக்கிறீர்கள்? எதை வாராக்கடன் என்று சொல்கிறீர்கள்? எனக்கு அது கூட நீங்கள் ஒரு விளக்கம் சொல்லணும். அதாவது ரிட்டன் ஆஃப், ரைட் ஆஃப் பண்ணுறதுன்னா தள்ளுபடி செய்வதில்லை, அது வாராக்கடன் என்று ஜெட்லி சொல்கிறார். வாராக்கடன் என்றால் அது என்னன்னு எனக்கு புரியல, அதெல்லாம் நீங்கள் பேராசிரியர்கள் தான் விளக்கணும். அது வராத கடன் என்றால் யாருக்கிட்டேருந்து? அதானிக்கிட்ட வாங்கவே முடியாதா? ஒரு டிராக்டர் வாங்கின ஒருத்தரை அடித்து உதச்சி வாங்க முடியுது. பள்ளிக்காக, கல்விக்காக கடன் வாங்கிய பிள்ளையை அவமானப்படுத்த முடியுது. அதானிக்கிட்ட வாங்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ அவர்களினுடைய நோக்கம் என்ன? எல்லா ஏழை எளிய நடுத்தட்டு மக்களினுடைய பணத்தை எல்லாம் வங்கியில் போட சொல்லி வங்கி அவர்களுக்கு கடன் கொடுத்து அந்த கடனை தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். போதாக்குறைக்கு நமக்கு விரலில் மை வேற வைக்கிறான். எனவே விரலில் மையும் முகத்தில் கரியுமாக மக்கள் அலைந்து கொண்டிருக்கிற தேசமாக இது இருக்குது. நான் துறக்கச்சுட்டு கருத்து அந்த இருக்கிறேன். திரு முத்தரசன் அவருடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு ஷியாம் சேகர் உங்களிடம் வர்றேன். திரு முத்தரசன், அடிப்படையில் நீங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. ஒரு பக்கம் இடதுசாரிகள், இன்ன பிற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கணும், கள்ளப்பணத்தை ஒழிக்கணும் என்று தொடர்ச்சியாக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறீர்கள். அதற்கான ஒரு நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோம் என்று மத்திய அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது நீங்கள் தான் வீதிகளிலும் இறங்கி போராடுகிறீர்கள். உச்சபட்சமாக இன்றைய கேரளாவில் அரசு, மாநில அரசே அது மாதிரியான ஒரு போராட்டத்தில் இறங்கி இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவிற்கு ஒரு சரியான அணுகுமுறை? ஒரு மத்திய அரசினுடைய, ஒரு பிரதமரினுடைய நடவடிக்கைக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், சரியான ஆலோசனைகள் சொல்லப்படலாம். ஆனால் அதிலும் அரசியல் கண்ணோட்டத்தோடு கூடிய போராட்டங்கள் அப்படிங்கிறது சரியான ஒன்றா? இந்த பிரச்சனையில் அரசியல் கண்ணோட்டத்தோட போராட்டம் நடக்கலை, மக்களுக்கான போராட்டம். நீங்கள் குறிப்பாக திரும்ப திரும்ப சொல்வது, கேரளத்தில் முதலமைச்சரே களத்தில் இறங்கி போராடலாமா இந்த நேரத்தில் என்கிற கேள்வியைத்தான் எழுப்புகிறீர்கள். கேரளத்தில் முதலமைச்சர் போராட வேண்டிய கட்டாயம் என்னவென்று சொன்னால், கிராமப்புற வங்கிகள் அனைத்தும் எந்த விதமான பண பரிவர்த்தனையும் செய்யக்கூடாது என்று ரிசர்வ் வங்கி உத்தரவு பிறப்பித்ததன் காரணமாக கிராமப்புற மக்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர் அந்த போராட்டத்தை நடத்துகிறாரே தவிர ஏதோ திரு மோடி அவர்களை எதிர்த்து அவர் அரசியல் நடத்த வேண்டும் என்கிற கெட்ட நோக்கத்தோடு, உள்நோக்கத்தோடு நடத்தவில்லை. கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்பதிலோ, கள்ளப்பணங்களை தடுக்க வேண்டும், எடுக்க வேண்டும் என்பதிலோ மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் கடந்த 8ஆம் தேதி இரவு 8 மணிக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அறிவிக்கிறார்கள். மோடி அவர்கள் அறிவித்து 12 மணிக்குள்ளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். 4 மணி நேரத்திற்குள் பணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிறகு அவகாசமும் கொடுக்கிறார்கள். தயவுசெய்து இந்த பிரச்சனையை அரசியலுக்கு அப்பால் என்று கடந்த 8ஆம் தேதியிலிருந்து கடந்த 10 தினங்களாக நமது நாடு முழுவதும் நம்முடைய நாட்டு மக்கள், சாதாரண மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், அலுவலகங்களிலே பணியாற்றக்கூடியவர்கள் என்ன பாடுபடுகிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னிடத்தில் 500 ரூபாய் பணம் இருக்கிறது, ஆனால் பால் வாங்க முடியவில்லை. என்னிடத்தில் 500 ரூபாய் பணம் இருக்கிறது, பஸ் ஏற முடியவில்லை. பணம் இருக்கிறது, கடைக்கு சென்று மளிகை சாமான் வாங்க முடியவில்லை என்று சாதாரண ஏழை எளிய மக்களை அல்லல் படித்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்க? இதுதான் முதல் பிரச்சனை. இந்த அல்லலுக்கு எது காரணம்? திரு முத்தரசன், திட்டத்தை நிறைவேற்றுகிற பொழுது, கொண்டு வருகிற பொழுது, நீங்க எல்லோருமே சாமானிய மக்களின் பால் நின்று இந்த வாதங்கள் இல்லாமல், சாமானிய மக்களின் பால் நின்று இந்த வாதங்களை கட்டி எழுப்புகின்ற பொழுது, சாமானிய மக்கள் ஏதோ 500 ரூபாயா 1000 ரூபாயா வீட்டில் ஒரு 50-60,000 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தொடர்ந்து ஏற்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறதா உங்களின் மீது வைக்கக்கூடிய விமர்சனமே. அதிகபட்சம் ஒவ்வொரு, நீங்க குறிப்பிட்ட சாமானியன், அடித்தட்டிலும் அடித்தட்டாக இருக்கக்கூடிய ஒரு சாமானியன் ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு மாத்திக்கலாம்னு சொல்லிக்கிறாங்களே, வங்கியில போய் மாத்திக்கலாங்கிறதான அரசோட அறிவிப்பு. இன்றைக்கு வரைக்கும் மாத்திட்டு தானே இருக்கிறாங்க. அதாவது மாத்திக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. இல்ல தயவு செஞ்சு கேளுங்க.
நடைமுறையில் சாதாரணமாக சில ஆண்டுகளாக 100 ரூபாய் 50 ரூபாய் தாள்களை காட்டிலும் 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு புழக்கத்தில் அதிகமாக இருக்கிறது. ஒரு இடத்துல கூலி தொழிலாளி 2 பேர் வேலை செய்தால் அந்த முதலாளி 1000 ரூபாயை கொடுத்து நீங்கள் 2 பேரும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொடுத்து விடுகிறார். அந்த 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டு ஒரு மளிகை கடைக்கு சென்று ஒரு 100 ரூபாய்க்கு மளிகை பொருளை வாங்கி கொண்டு பாக்கி இருக்கிற 900 ரூபாயை ஆளுக்கு பாதியாக பிரித்து செல்வார்கள். இன்றைக்கு அது ஒரு மாற்ற முடியாத ஒரு நிலைமையும் ஒரு நெருக்கடியும் ஏற்பட்டு இருக்கிறது என்பது உண்மையா இல்லையா என்பதை பார்க்க வேண்டாம். மாற்றிக்கொள்ளலாம் என்றால் எப்பொழுது மாற்றிக்கொள்ளலாம்? 6 மாதமா 9 மாதமா 7 வருஷமா 10 வருஷமா என்னன்னு தெரியாமல் ஜனங்க ஒரு பீதியில் ஒரு கடுமையான பீதியில் இருக்கிறாங்க. பல பேர் இறந்திருக்கிறாங்க, அதிகாரிகள் இறந்திருக்கிறாங்க, வரிசையில் நின்றவங்க இறந்திருக்கிறாங்க. இப்படியா ஒரு திட்டத்தை செயல்படுத்துவது? அதாவது ஒரு முன் யோசனை வேண்டாமா? வருமுன் காப்பது மந்திரிக்கு அழகு. என்னென்ன பிரச்சனைகள் வரும் முன்னால் பேசும்போது சொன்னாங்க, என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதையெல்லாம் அரசு யோசித்து இருக்கும், நிச்சயமாக யோசித்து இருக்கும் என்று நான் கருதுகிறேன் சொன்னேன். இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? இப்போ நம்ம தோழர் சுபவீரபாண்டியன் சொன்னாங்க, நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 7016 கோடி ரூபாய் யாருக்கு தள்ளுபடி? விவசாயி கடன் வாங்கின விவசாயி தற்கொலை பண்ணிட்டு செத்து போகிறான். வங்கியில் மாணவர்கள் கல்வி கடன் பெற்ற மாணவனை போய் நிர்பந்தப்படுத்தி லெலின் என்கிற மாணவன் மதுரையில் இறந்து போனதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். இன்றைக்கு மாணவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கிய மாணவனுக்கு 3 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என வழக்கறிஞர் நோட்டீஸ் வங்கியின் மூலமாக அனுப்பப்படுகிறது. இப்படி வங்கி சாதாரண மக்களுக்கு எதிராக செயல்படுகிற பொழுது அதே வங்கி 7016 கோடி ரூபாயை யாருக்கு தள்ளுபடி செய்தது? மோடி அவர்கள் சொல்லுகிறார்கள், வசதி படைத்தவர்கள் கருப்பு பணம் வைத்தவர்களெல்லாம் இரவு முழுவதும் தூங்காமல் இருக்கிறார்கள், ஏழைகள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். உண்மையில் ஏழைகள் இன்றைக்கு தூங்காமல் இருக்கிறார்கள். பெரிய பணக்காரர்கள் கருப்பு பணம் வைத்திருப்பவர் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். நான் தெரிந்து குறிப்பிட்டு சொன்னார்கள். இதுவரைக்கும் உண்டான கருத்துக்களுக்கு நான் மற்றவருடைய கருத்தையும் கேட்டு நான் வரேன். திரு ஷாம்சேகர், 2 விஷயங்கள்ல அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. முதல் சுற்றுல நீங்க மல்லையாவிற்கு 1201 கோடி ரூபாய், மொத்தமாக சேர்த்து 7000 கோடி ரூபாய், 7067 கோடி ரூபாய் அப்படின்னார் அவர். இது முதல்ல வாராக்கடனா தள்ளுபடியாங்கிற ஒரு பெரிய பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பேராசிரியர் ஒரு ஐயத்தை வைக்கிறார், வாராக்கடனுக்கும் தள்ளுபடிக்கும் முதல்ல என்ன வித்தியாசம்னு சொல்லிடுங்க. நாங்களா வேண்டான்னு விட்டுட்டா, இது நான் புரிஞ்சுக்கிறது, நாங்களா வேண்டான்னு விட்டுட்டா அது தள்ளுபடி, அவன் முடிவு பண்ணி கட்ட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் வாராக்கடன் இப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. இதையும் உங்களுடைய பார்வை. இல்லை, அதாவது ஒரு வங்கி அதனுடைய முதலீட்டாளர்களுக்கு ஒரு கணக்கு தாக்கல் செய்கிறாங்க. இந்த கணக்கை தாக்கல் செய்யும் போது அந்த வங்கியுடைய உண்மையான பொருளாதார நிலை அவங்க சொல்லணும். இந்த உண்மையான பொருளாதார நிலைங்கிறது அதில் ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு வரணும் அந்த முதலீட்டாளருடைய பணத்துக்கு. இப்போ நீங்கள் பொதுத்துறை வங்கி மட்டும் இல்லை, தனியார் வங்கிகளும் இந்த விஷயங்களில் அடங்கியிருக்குன்றதை முதல்ல உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏதோ பொதுத்துறை நிறுவனங்கள் தான் மல்லையாக்கு கடன் கொடுத்துருன்னு சொல்கிறது தவறான ஒரு பிரச்சாரம். எல்லோருமே கடன் கொடுத்துருக்காங்க, எல்லா வங்கிகளும் இதில் அடக்கம். இப்போ இந்த வங்கிகளுக்கு சேர வேண்டிய பணம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வரலைன்னா ரிசர்வ் வங்கி கொடுத்துருக்கிற சில வழிமுறைகள் பிரகாரம் இந்த இதை நீங்கள் வாராக்கடன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த வாராக்கடன்லேயே பல நிலைகள் இருக்குது. இந்த இறுதி நிலை தான் இந்த ரைட் ஆஃப்ங்க. இல்லை, நான் எனக்கு புரியுற மாதிரி, எனக்கு உங்களுக்கு பொருளாதார அறிவு கிடையாது, எனக்கு புரியுற மாதிரி எளிமையாக இந்த கடன் வசூலிக்க முடியுமா முடியாதா? ஒரு நிமிஷம். ஒரு கடனுக்கு எதிராக சொத்துக்கள் இருந்தால் அந்த சொத்துக்களில் இருந்து அந்த கடனை வசூலிக்க முடியும். சார், அந்த கடன்காரர்கிட்ட இந்த சொத்துக்கள் இருந்து அந்த வங்கிக்கு தெரிந்தால் கண்டிப்பாக வங்கி அந்த சொத்துக்களில் இருந்து பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ விஜய் மல்லையா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கிட்ட சொத்துக்கள் இல்லைன்னு ஒரு நிமிஷம் இருங்க, வங்கிகள் கிட்ட அவர் பணயம் வச்ச சொத்துன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடு, ஒரு பிளேனு, இப்படி ஏதோ சில உபரி சொத்துக்கள் இருக்கு. ஆனா முக்கியமான சொத்துக்கள் இன்னைக்கு அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. அது 2 பெரு நிறுவனங்கள்ல அவருடைய பங்குகள். இந்த 2 பங்குகளையும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அரசு கொடுத்த முதல் அவங்க போடுற வட்டியை மேல் வட்டி அதெல்லாம் விட்டுருங்க, அரசு அவருக்கு கொடுத்த கடனை வசூலிக்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு நாடு இருக்கு. இல்ல, ஆனா இது என்ன பிரச்சனைனா, நான் என்ன கேட்கிறேன், நம்ம அதனால தான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஆளுமைகளை தேர்ந்தெடுத்தேன். நான் அரசியல்வாதமா இதை கொண்டு போய் விரும்பல, ஒரு முழுக்க ஒரு பொருளாதாரம் சார்ந்து நான் கேட்கிறேன். ஆஸ் பெர் ரெக்கார்ட் வாரா கடன் என்றால் என்ன? அதுதான் எனக்கு. வாரா கடன் என்றால் ஒரு கடன்காரர் வங்கிக்கு முதல்ல
வட்டியை செலுத்தாம இருக்கிறார், அல்லது அவர் கொடுக்க வேண்டிய முதலை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் செலுத்த வேண்டும், அந்த காலத்துக்குள்ள செலுத்தல, மறுபடியும் அவருக்கு கொஞ்சம் அவகாசம் இருக்கு, அந்த 2வது அவகாசத்துக்குள்ளே செலுத்தலைன்னா வங்கி வந்து அந்த கடனை வந்து வாராக்கடனாக எடுத்துக்கொள்ள வேண்டும், கணக்கில் காட்ட வேண்டும். ஆனா அது வந்து அதிலிருந்து அவருக்கு பணமே கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லை, பொருள் முடிவுக்கு வர வேண்டாம். ஓகே சார், வங்கி ஏதோ ஒரு விதத்தில் அவர்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இன்னமும் மிச்சம் இருக்கின்றன. செயல்படா சொத்துன்ற ஒரு கட்டம் இருக்கு, நான் பெர்ஃபார்மிங் அசெட். அதுல இருந்து எந்த வருமானமும் கிடைக்கல. இந்த அசெட்ல இருந்து ஏன்னா நான் உங்களுக்கு கடன் கொடுத்தேன் வங்கிங்கிற மாதிரில, அது எனக்கு அசெட், நீங்க எனக்கு திருப்பி தர வேண்டிய பொறுப்புல இருக்கிறீங்க. அதுல இருந்து எனக்கு எந்த வருமானமும் வரல, முதலினுடைய தவணை மட்டுமல்ல இன்ட்ரெஸ்ட்டும் வரல. அப்போது செயல்படாத சொத்தாக அது மாறுகிறது. இது ஒரு கட்டம். ஒரு கட்டத்தில் அதை திரும்பி பெற வாய்ப்பு மிக குறைவு என்று வங்கி கருதினால் அதனுடைய அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட் க்ளீன் பண்ணுறதுங்கிற பெயரில் இது வந்து வாரா கடன் ரைட் ஆஃப் பண்ணுவது என்பது ஆண்டுதோறும் நடக்குது. இது வந்து பங்குதாரர்கள் அங்கேயே இருக்கிறாங்களா இல்லைங்களா, பின்னாடி பங்குதாரருடைய பேரவை கூடும்போது பிரச்சனை. அதனால் இந்த கேஸில் சில குறிப்பிட்ட விதிமுறைகளின் கீழ் ரிசர்வ் வங்கி சொல்லுது ரைட் ஆஃப். இப்போ ரைட் ஆஃப்னு போட்டிங்கன்னா அதுக்கு பிறகு கூட நீங்கள் வந்து அந்த கம்பெனியை பர்சியூ பண்ணி லீகலாக நீங்கள் முயற்சி பண்ணலாம் மீட்பதற்கு. ஆனால் ரைட் ஆஃப் லிஸ்ட்டுக்கு ஒரு கடன் போயிடுச்சுன்னா அந்த வங்கி அதிகாரிகளுக்கு சட்ட ரீதியான வழிமுறைகள் அதை திரும்பி பெறக்கூடுவதற்கான ஊக்கம் எதுவும் இருக்காது. ஆகவே வாராக்கடன், அதாவது செயல்படா சொத்து என்ற பட்டியலிலிருந்து ரைட் ஆஃப் பட்டியலுக்கு மாற்றுவது சாதாரண விஷயம் அல்ல. நிதியமைச்சர்கள் மேலே பாராளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை விவாதத்திலே இதை பற்றி சொன்ன கருத்து தவறான கருத்து. அது தெளிவாக சீதாராமன் யெச்சூரி அதை அம்பலப்படுத்தியிருக்கிறார். ரிசர்வ் வங்கியினுடைய விதிமுறைகளின்படி கட்டாயமாக இதை நீங்கள் வந்து ரைட் ஆஃப் என்று கொண்டு போயிட்டீங்கன்னா அதை மறுபடியும் மீட்பதற்கான ஊக்கம் என்பது அங்கே இருக்காது என்பது கடந்த கால அனுபவம். ஓகே, ஒரு சின்ன தரவுக்காக உங்கள்கிட்ட அது குறித்த விவரங்கள் ஏதாவது இருந்தால் யார்கிட்ட இருந்தாலும் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரியான வாராக்கடனாக விவசாய கடன் அல்லது கல்வி கடன் இந்தியாவில் எவ்வளவு இருக்கிறதுங்கிற தகவல்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதாவது பொதுப்பணித்துறை வங்கிகள் தான் நிறைய இந்த பொதுத்துறை வங்கிகள் தான் நிறைய கடன் கொடுக்குறாங்க. நிறைய வாராக்கடன்கள் இது ரெண்டுத்துலேயும் வர்றது இயல்பு தான். அதாவது அரசு வந்து இதில் வந்து ஒரு மிதமான போக்கு தான் கையாளுறது வழக்கம். இன்னைக்கு நேற்றுக்குள்ள பல வருஷங்களா. சமீபத்தில் வந்த சில ஐயா சொன்ன மாதிரி உதாரணங்கள்லாம் என்ன பிரச்சனைன்னா, அந்த வங்கிக்கு வெளியில் போய் என்பிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய நிதி நிறுவனங்கள்கிட்ட போய் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. அந்த நிதி நிறுவனங்கள் வந்து வர்த்தக நிறுவனங்கள், அவங்களுக்கு வந்து சமூக பொறுப்பெல்லாம் வந்து கிடையாது. அவங்க வந்து சாதாரண ஒரு கடன் கொடுக்குற ஒரு தனிநபர் போல தான் அவங்க. ஐ திங்க் அவர் குறிப்பிட்ட நிகழ்வுங்கிறது நீங்க சொன்ன தனியார் வங்கி, பொதுத்துறை பொதுத்துறை வங்கிகள் உட்பட மிக கேவலமான முறையில் ஒரு குண்டர்களை வைத்து கடன்களை திருப்பி பெறக்கூடிய முயற்சி சாதாரண மக்களிடம் நடக்கிறது. செல்வந்தர்களிடம் மிக மென்மையான அணுகுமுறை நடக்கிறது. விவசாயிகளையும் தயவு செய்து சாதாரண ஏழை சிறு விவசாயிகளையும் நான் கேக்குறது யாருக்கு அதிகமாக நாம வந்து இங்க வங்கிகள் சலுகை காட்டுகிறதுங்கிறத அதாவது சோஷியல் லோன்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு எல்லா வங்கியுமே கொடுக்கணும்னு இருக்கு. அந்த வங்கிகள் வந்து பூர்த்தி செய்து தான். நான் இன்னும் கூட அது குறிப்பான தரவுகள் இருக்கிறது நான் விரிவா வரேன். எஸ்திட்ட போயிட்டு வந்துடுறேன் பேராசிரியர். இதுல நான் நேரடியா நான் சொல்லுங்க, நீங்க நான் நேரடியா இந்தந்த இடங்கள்ல இந்த 8ஆம் தேதி அறிவிப்புக்கு பிறகு கடுமையாக பாதிக்கப்பட்டேன் அப்படி நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க, ஓகே ஓரளவு சிரமம் இருந்துச்சு, நான் நார்மலாக இருந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எந்தெந்த இடங்களில் நீங்கள் அப்படி பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்தந்த இடங்களில் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் எதை பதிவு பண்ண விரும்புவீங்க? கண்டிப்பாக அதை சொல்லியே நான் ஆக வேணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுடுகாடுக்குள்ளே நான் வேலை பார்க்குறேன். ஒரு 1000 ஆம்பளைங்க வர்ற இடத்துல ஒரு லேடி வந்து உள்ளே ஒர்க் பண்ணுறேங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது நிறையா பரீடு வருது, கேசிஃபயர் வருது, எல்லாமே வருது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு காணிக்கை மாதிரி போட்டு சாங்கியம் பண்ணிவிட்டு அந்த காசு வைக்கிறதுக்கு கூட அவங்கக்கிட்ட காசு இல்லாமல் அவங்க ஏற்கனவே அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம புரிஞ்சுக்காமல் அந்த இடத்துல அந்த காசு, அந்த பால் காசு, அந்த அரிசி காசு, வாய்க்கரிசி எல்லாம் சொல்லுவாங்க, அந்த காசெல்லாம் போடும்போது கூட அவங்கக்கிட்ட சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள தேடி பார்க்கும்போது அதை கண்ணால் போய் பக்கத்தில் நின்று நான் பார்த்தேன். அவ்வளோ மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்ககிட்ட வந்து காசு சில்லறை இருக்காமான்னு என்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு என்ன சில்லறை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபா இருந்தால் கூட எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாடி பரீடு பண்ணுற இடத்துலேருந்து நான் ஓடி போய் என்னோட பர்ஸ்லேருந்து எடுத்துக்கொண்டு தான் அவர்கிட்ட கொடுத்தேன் நான். அட்லீஸ்ட் அந்த மனநிலையிலேருந்து நம்ம ஒரு இழப்பு அப்படிங்கிறது மனுஷனுக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயந்தான். அந்த இடத்துல அந்த சில்லறை இல்லைங்கும் போது அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஒரு காசோட இதை வந்து என்னன்னு. அதே மாதிரி இந்த பிரச்சனையில் ஒன்று முடிச்சுட்டு நான் வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட போனாங்க. பசிக்குது, எனக்கு சாப்பிட காசு என்கிட்ட 1000 ரூபாய் 500 ரூபாய் தாழ தான் இருக்குது, சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே கஷ்டப்பட்டு சம்பாரித்து இந்த ஒரு ஜான் வயதுக்கு தான் நம்ம இந்த கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் இந்த காசு கூட நமக்கு உபயோகம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமாகவே இருக்குது எனக்கு. ஆட்டோக்களுக்கு பின்னால் எழுதியிருக்கக்கூடிய வாசகம், கருவறை முதல் கல்லறை வரை தேவை சில்லறை, அதற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார் எஸ்தர் சாந்தி. ஆட்டோக்களுக்கு பின்னால் எழுதப்பட்டிருந்த வாசகம் புரிய வேண்டியவர்களுக்கு ஏன் புரியாமல் போனது அப்படிங்கிற கேள்வியை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் வரவிருக்கிற இது கேள்வி நேரம். செல்லா காசு தொடர்ந்து இந்தியா முழுவதையும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கியிருக்கிறார்கள். பேராசிரியர் அவர்களிடம் இது அகைன் திருப்பி ஒரு இடத்துல தான் அந்த கேள்வி வைக்க வேண்டியிருக்கிறது. சாமானிய மக்களுக்கான பிரச்சனை, இதெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இது அரசியல் கட்சிகள் முடிந்தவரை இதில் ஆதாயம் பார்க்க நினைக்கிறார்கள்ங்கிற வாதத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அரசியல் கட்சிகள் என்றாலே ஆதாயம் பார்க்க நினைப்பது என்பது தான் அதில் அரசியல். நான் ஒன்றும் அதை மறுக்கலை. ஆனால் அவர்கள் ஆதாயம் பார்ப்பதற்கான இடத்தை ஆளுங்கட்சி கொடுக்கிறதா இல்லையா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் ஒரு எதிர்கட்சி இதில் ஆதாயமே பார்க்கக்கூடாதுன்னா அப்புறம் கட்சியை நடத்த முடியாது. ஆனால் அது மட்டும்தான் நோக்கமா? இதில் வேறு எந்த பிரச்சனையுமே இல்லையா? எந்த பிரச்சனையும் இல்லாத இடத்தில் ஆதாயம் பார்க்கிறார்களான்னு தான் நம்ம கேட்கணும். நான் 3 கேள்வி தான். இப்போ ஷாம்சேகர் சார் சொன்னதில் எனக்கு ஒரு விளக்கம், அவங்க 2 பேரும் வாராக்கடன் என்பது தள்ளுபடி இல்லை, அதை மீண்டும் அதை வசூலிப்பதற்கும் முயற்சிகள் நடக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு புள்ளி விவரத்தை அரசு தரணும். நான் நண்பர்களை கேட்கல, அவர்களுக்கு தெரிந்தால் சொல்லலாம். வாராக்கடன் பட்டியலுக்கு போய்விட்ட கடன் தொகையில் மீட்கப்பட்ட கடன் எத்தனை சதவீதம்? ஒரு 1000 கோடி போயிருக்கு. இதுவரைக்கும் அந்த வாராக்கடன் பட்டியலிருந்து மீட்கப்பட்ட கடன் ஏதாவது இருக்கிறதா? ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அப்புறம் அதற்கு தள்ளுபடிக்கும் அதற்கு என்ன வேறுபாடு? பிறகு சேகர் சார் சொன்னது ஒரு செய்தி சரிதான். ஒரு அரசு வங்கி, பொதுத்துறை வங்கி வேறு, தனியார் வங்கி வேறு. தனியார் வங்கிகளுக்கு ஒரு சமூக அக்கறை பொறுப்பு இருக்கும் என்று சொல்ல முடியாது. தனியார் வங்கி என்றாலும் சமூக அக்கறை பொறுப்பு இருக்கணும். ஆனால் அவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, தனியார் வங்கியையும் சமூக பொறுப்போடு இயக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? ரெண்டாவது. மூணாவது கேள்வி, நான் 3 கேள்வியும் சொல்லிடுறேன். கேள்வியா சேர்த்துக்கிறேன். தனியார் வங்கிகளை குறித்த விவாதங்கள் வருகின்ற பொழுது தனியார் வங்கியினுடைய சேவை சிறப்பாக இருக்கிறது என்ற வாதமும் இது போன்ற அரங்கில் வைக்கப்படுவது நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான தருணங்களில் அவர்கள் மீதான கிரிட்டிசிசமும் வைக்கப்படுகிறது. தனியார் வங்கியையும் இயக்க வேண்டிய சமூக பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது. மூன்றாவது, நீங்கள் 500 அதாவது 500 ரூபாய் எத்தனை ஏழைகள் வைத்திருக்காங்கன்னு கேட்காதீங்க. இன்றைக்கு 500க்கெல்லாம் பெரிய மதிப்பு இல்லை. அதாவது 10 ரூபாய் பெரிதாக கருதப்பட்ட காலத்தில் 100 ரூபாயை நீங்கள் பெரிய தொகைன்னு சொல்லலாம். 500 இன்றைக்கு பெரிய தொகையே இல்லை. 1000 கூட விட்டுருங்க, 500 பெரிய தொகையே இல்லை. 500ம் 1000ம் செல்லாதுன்னு சொல்லிட்டு 2000 அடிக்கிறேன்னு சொன்னால் நான் என்ன கேட்குறேன், குறைந்தது 200 ரூபா 300 ரூபாய்க்கு தாழ் அடிக்கக்கூடாதா? அப்படி இருந்தால் இந்த சிக்கல் நமக்கு தீர்ந்திருக்கும். 500 1000 செல்லாது 2000னா பெரியார் வேடிக்கையாக சொல்லுவார், அவனை அனுப்பாதீங்க கலகம் வந்துடும், நான் போய் செருப்பால் அடிச்சுட்டு வரேன்னு. எனவே அப்போ வராத கலகம். எனவே 500ம் 1000ம் செல்லாது, எனவே 2000 கொண்டு வருகிறேன்னு சொன்னால் நான் எங்கே போய் சில்லறை மாற்ற முடியும்? இப்போது ஒரு நண்பர் சொன்னார், இன்னமும் ஏடிஎம்மில் 2000 வரல, ஓரிரு இடங்களில் வருதுன்னு சொல்கிறாங்க. வந்தாலும் கூட 2000 ஏடிஎம்மில் கேட்காதீங்க சார், 1900 போடுங்கன்னார். ஏன்னா 1900னா ஒரு 19 100 ரூபா நோட்டு கிடைக்கும். நீங்கள் 2000 போட்டிங்கன்னா ஒரே ஒரு 2000 ரூபா வரும், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்க வேண்டியதாக எங்கேயும் மாற்ற முடியாது. இதெல்லாம் நடைமுறை சிக்கல். ஓர் அரசு இந்த நடைமுறை சிக்கல்களை எல்லாம் தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டுமா இல்லையா? அப்படி அறிவிக்கலைன்னா இந்த அரசு பொறுப்புள்ள அரசு தானா? அவ்வளோதான் என்னோட கேள்வி. திரு ஷாம்சேகர், அதில் நான் பிசி அவர்கள், ப. சிதம்பரம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தேன். இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அவர் இன்னைக்கு பட்டியலிடுகிறார். எண்ணிக்கை அடிப்படையில், நான் சொல்கிறது ரூபாய் மதிப்பின் அடிப்படையில், எண்ணிக்கை அடிப்படையில் 2100 கோடி மதிப்பு எண்ணிக்கையிலான நோட்டுகள் புழக்கத்தில் இருக்கின்றன. அதை நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க. இது செல்லாத நோட்டுகள் அல்ல, திரும்ப பெறப்பட்டுள்ள நோட்டுகள். அவர் திரும்ப பெறப்பட்ட 500 1000 ரூபா நோட்டுகளை மட்டும் சொல்கிறார். திரும்ப பெறப்பட்ட நோட்டுகள், செல்லாத நோட்டுகள் அல்ல. ஒரு 300 கோடி நோட்டுகள் மட்டுமே ஒரு மாதத்தில் அடிக்க முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 இடங்களும் சேர்த்து 300 கோடி நோட்டுகள் அடிக்க முடியும். நீங்கள் 2100 கோடிகளை விட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்துக்கு 300 கோடி வைத்து 7 மாதங்கள் இதை மட்டுமே அடிச்சு கொடுக்க ஆகும். அது தெரிஞ்சதுனால தான் நீங்கள் 2000 ரூபாயாக அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 300 கோடி நோட்டு தான் அடிக்க முடியும்னு முடிவானப்போ அது 100 ரூபாய் நோட்டு அடித்தாலும் 10 ரூபாய் நோட்டு அடித்தாலும் 300 கோடி தான் அடிக்க முடியும். ஸோ 2000 ரூபாய் நோட்டை அடித்தோன்னா நீங்கள் வேல்யூம்,
மதிப்பீட்டின் அடிப்படையிலேயே சீக்கிரமாக கொடுக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்திற்காக 2000 ரூபாய் எடுத்தார்கள், ஆனால் அதுக்கு சில்லறை தட்டுப்பாடு வரும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். ஸோ ஓரளவிற்கு பணம் சந்தைக்கு வருவதற்கு 7 மாதங்கள் ஆகும், நிலைமை சரியாவதற்கு 4 ஆண்டுகள் ஆகுங்கிறார். உங்களுடைய பார்வை? இல்லை, அவரோட கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன காரணம்னா, இப்போ என்ன நடைமுறைப்படுத்தியிருக்காங்கன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல உங்கள் பணத்தை நீங்கள் கொண்டு வந்து வங்கியிலேயே கட்டலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பெருவாரியான மக்கள் வந்து அவங்க பணத்தை கொண்டு போய் அவங்க வங்கி கணக்கில் தான் கட்டுறாங்க. என்ன, முதல்ல நேர்மையான இந்தியர்களை பற்றி பேசுவோம். எல்லோருமே வந்து நம்ம கையில் ஒரு 5000 4000 என்ன இருக்கோ நம்ம கொண்டு போய் நம்ம வங்கியில் கட்டுறோம். அந்த பணம் வந்து நமக்கு தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம், 10,000 வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம். அதனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதிவு பண்ணுங்க. ஒரு சின்ன கருத்து தான், வங்கியில் கட்ட முடியாத ஏழைகளும் நேர்மையானவர்கள் தான். எல்லாருமே நேர்மையானவங்க தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, சாமானியர்கள் பணம் கையில் இருந்ததுனாக்கா நடுத்தரவங்க எல்லாருமே கொண்டு போய் வங்கியில் கட்டுறோம். இந்த பணம் வந்து உடனே திரும்பி வெளியே போகுமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா ரிசர்வ் வங்கி சமீப காலங்களாக ஒரு ஓரிரு ஆண்டுகளாக ரகுராம் ராஜன் இருந்த காலத்திலிருந்து என்ன அவங்களுடைய அப்சர்வேஷன்னா, நிறைய பணம் வெளியில் இருக்குது, இவ்வளோ பணம் புழக்கத்தில் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அவங்க தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே வந்தாங்க. இவ்வளோ பணத்தை புழக்கத்தில் விட்டது யாரு? புழக்கத்தில் விட்டது அதாவது வங்கி கணக்கில் இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நான் கேட்குறேன், பணம் எவ்வளோ புழக்கத்தில் விடணும்னு ஒரு கணக்கு, அந்த கணக்கை தாண்டி புழக்கத்தில் லிக்விட் கேஷ். அதாவது புரிஞ்சுங்க, லிக்விட் கேஷ். அதான் இப்போ நம்ம கிட்ட நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நம்ம கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 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 குடும்பத்துக்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுங்க. இந்த 1 லட்ச ரூபா எங்கே இருக்கணும்? வீட்டு லாக்கரில் இருக்கணுமா, இல்லை வங்கி கணக்கில் இருக்கணுமா, இல்லை ஒரு 10,000 வீட்டு லாக்கரில் அவசரத்துக்கும் 90,000 லாக்கரில் இருக்கணுமா, இது வங்கியில் இருக்கணுமா, கணக்கில் இருக்கணுமாங்கிறது கேள்வி. ரிசர்வ் வங்கி என்ன கவனிச்சு தொடர்ந்து சொல்லிட்டு வந்ததுனாக்கா, வங்கியில் இல்லாமல் பணம் நிறைய வெளியில் இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தாங்க. இப்போ இந்த முடிவுனால என்ன விளைவுன்றதை முதல்ல பார்ப்போம். என்ன நடக்கும்னா, மக்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏற்கனவே 7 லட்சம் 8 லட்சம் கோடி ரூபா பணம் உள்ள வங்கி கணக்குக்குள்ளே வந்துருச்சு. மொத்தம் 18 லட்சம் கோடியில் ஒரு 15% வராது. ஏன்னா அது வந்து 100 ரூபாய் மற்றும் குறைந்த நாணயங்களுக்கான செலவணி அது வராது, அந்த நோட்டுகள் வராது. ஸோ 15 லட்சம் கோடியில் பாதி வந்து இன்னைக்கு பேங்க்குள்ளே வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுங்க, வங்கிக்குள்ளே வந்துருச்சு. அந்த பணம் இவங்க திரும்பி கொடுக்கல, அதில் ஒரு சின்ன பாட்டு தான் முதல்ல கொடுக்குறாங்க. அந்த வங்கிக்குள்ள நான் சொல்லி அந்த வங்கி அதோட தொடர்புடைக்கல. அந்த வங்கிக்குள்ள வரவழைக்கப்பட்ட பணம் வங்கிக்குள் கொண்டு வரப்பட்டதே இந்த மாதிரி ரைட் ஆஃப் பண்றதுக்குங்கிறார். பெருநிறுவனங்களுக்கு கடனை கொடுத்துட்டு அதை வாரா கடனை அறிவிக்கிறதுக்குங்கிறார். அது தனியாக வரும் அந்த சப்ஜெக்ட். முதல்ல இந்த பணம் என்னாச்சுன்றத முதல்ல புரிஞ்சுப்போம். இந்த 7 லட்சம் கோடி இப்போ உள்ளே வந்துருச்சு. மொத்த பணமும் உள்ளே வந்தாகணும். எல்லாமே சரியான நபர்கள் கையில் முறையான பணமாக இருந்தது. அதுலேயும் நான் மாறுபடுறேன். உங்களுடைய நோக்கம் கருப்பு பணத்தை ஒழிப்பது, ரைட்? இப்போ அவங்க கையில் ஒரு 5000 ரூபாய் இருக்குதுன்னு வைங்களேன், அது கருப்பு பணம் இல்லை, நிச்சயம் கிடையாது. அவங்க கொண்டு போய் வங்கியில் போடுறாங்க. இந்த மாதிரி உங்கள் கையில் இருக்கிற ஒரு 5000, என் கையில் இருக்கிற ஒரு 5000 நம்ம போடுறோம் இல்லையா, இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு 10 லட்சம் கோடி வந்துடுச்சுன்னு சொல்கிறதுல பெருமையே இல்லை. இது கருப்பு பணமே அல்ல. நான் வீட்டில் வச்சிருந்த பணத்தை நான் வங்கியில் கொண்டு போய் என் அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பேர் கருப்பு பணம் இல்லை. நான் முடிச்சிடறேன். கருப்பு பணம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அல்லது 5000 கோடி 10,000 கோடி கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் அதுக்கு போய் முதல்ல கணக்கு காட்டுவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. கணக்கு காட்டினால் அவருக்கு 200 விழுக்காடு நீங்கள் ஃபைன் அபராதம் விதிக்கிறீங்க, அதற்கு பிறகு வரி இதெல்லாம் இருக்குது. அப்படி 2 விழுக்காடு வரியோடு 200 விழுக்காடு அபராதத்தோடு 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு 18ஆம் தேதி ஆகிட்டு 10 நாளில் 1 ரூபாய் சிங்கிள் 1 ரூபி கூட பேங்கில் போகலை. அப்போது கருப்பு பணம் 1 ரூபா கூட இன்னும் வங்கிக்குள்ளேயே வரல. அப்படிங்கும்போது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகன்னு சொன்ன இந்த திட்டம் தோல்வி அடைந்து விட்டதுங்கிற வாதம் ஒன்று. இன்னொன்று வாதம் வைக்கிறாங்க, கள்ளப்பணத்தை பற்றி பேசுகிறாங்க. 400 கோடி ரூபாய் தான் கள்ளப்பணம் அப்படிங்கிற வாதம் ஒரு பக்கம் வைக்கப்படுகிறது. அப்படி எடுத்துக்கிட்டா கூட இன்றைக்கி ப. சிதம்பரம் சொல்கிறார், இந்த 400 கோடி அப்படியே திருப்பி அடிக்கணும்னா அதுக்கு 18 லட்சம் கோடி செலவாகுங்கிறார். இல்லை, அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை விட்டுரும். ஏன்னா வந்து நிதியமைச்சர் அவர் நிறைய விஷயங்கள் இல்லை அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து அரசியல் ரீதியான கருத்துக்கள், அதுக்குள்ள நான் போக விரும்பல. நம்ம வந்து நோட்டை பத்தி பேசுவோம், புழக்கத்தை பத்தி இல்ல. ஒரு நிமிஷம், அது ஒரு அரசியல் தலைவர் இல்ல, ஒரே ஒரு அதாவது இல்ல அந்த கேள்வியில நான் வச்சு இல்ல, அவருடைய அரசியல் ரீதியான கருத்துக்களுக்கு நான் வந்து பதில் சொல்றதுக்கு ஒரு அரசியல் தலைவர் வரட்டும். நான் அரசியல் நான் அவரை காங்கிரஸ்காரனே சொல்லி பேசல, நான் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் தான் சொல்லி பேசி இல்ல. இன்னைக்கு அவர் நிதியமைச்சர் இல்லை, அதனால இன்னைக்கு அவர் நிதியமைச்சர் இருந்து சொல்ற கருத்துக்கு நான் பதில் சொல்லலாம். என்ன ஒரு சாமானியனா அவர் ஒரு அரசியல் புள்ளி, அவருக்கு அரசியல் பதில் கொடுக்கட்டும். என்ன கேள்வினா, நீங்க சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு. என்னன்னா, நேர்மையான பணம் மொத்தம் வங்கிக்குள்ள வந்துடும். இந்த பணம் உடனே வெளியே போகாது முதல்ல. அதனால இந்த 7 மாசம் அவர் அந்த வாதம் வந்து அவ்வளவு வெறும் அரித்மெட்டிக், வெறும் கணக்கு தானே வழி. அந்த 7 மாசம் ஆகாது. என்ன காரணம்? ஒரு நிமிஷம் இருங்க. அதான் வெளியே போகலைன்னு அதான் நான் சொல்ல வரேன். இந்த பணம் வந்து உள்ள வந்துட்டு எப்படி திருப்பி செலவாக போறதுங்கிறது தான் கேள்வி. இந்த பணம் திருப்பி வங்கியிலிருந்து வெளியே வந்து பணமா எடுக்கப்பட்டு செலவாச்சுன்னா இந்த பிரச்சனை வரும்.
வேறஸ் அது காசோலை மூலமாவோ அல்லது வங்கி டு வங்கி செலவாச்சுன்னா இந்த பிரச்சனை வராது. முதல்ல புரிஞ்சுங்க. வராத பணம் நீங்கள் சொன்னதிலேயே பதில் அடங்கியிருக்கு. எவ்வளோ வராமல் போக போகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெஸ் இருக்கு. ஒருத்தர் சொல்றாங்க 5 லட்சம் கோடி வராது, ஒருத்தர் சொல்ல இல்ல எல்லாமே வந்துடும், எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க. இன்னைக்கு மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த பணத்துல தான் அடங்கி. நல்லா அதையும் வரேன். அது நீங்க சொன்ன அந்த வராமல் போகக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அது ஹார்ட் கேஷா வீட்டில் இல்லைங்கிறதா ஆத்திரியாவினுடைய முதல் சுற்றுவாதமே. அது பிளாக் மார்க்கெட்டா, பொருளா, தங்கமாகவோ நிலமாகவோ பில்டிங்காகவோ கன்வெர்ட் ஆகி வெளியில இருக்குது. அப்ப இந்த முயற்சியே வெளிநாட்டுல இருக்குது. நீங்க அங்கதான் தப்பு பண்றீங்க. அதாவது வெளிநாட்டுக்கு இந்த பணம் வெளியே போக முடியாது. முதல்ல புரிஞ்சுங்க. நம்ம நாட்டோட நோட்டு நம்ம நாட்டுக்குள்ளதான் இருந்தாகணும். இது யார் கையிலேயோ தான் இருக்க முடியும். இது வெளிநாட்டுக்கு இந்த பணம் போக முடியாது. சொத்துக்கள் வேற விதமா வாங்கி போயிருக்கலாம். இந்த பணம் வெளியே போக நல்லா புரிஞ்சுங்க. பணம் இங்க தான் இருக்கும். அதனால இந்த பணம் எவ்வளவுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஐயா சொல்றாரு வராதுன்னு சொல்றாரு, இல்ல வரும்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நமக்கு அது 30ஆம் தேதி தெரியும் எவ்வளவு பணங்கிறது. ஆனா இந்த பணம் வராதது எவ்வளவுன்றது தான் கருப்பு பணம். ஓகே, அதுலேருந்து கணக்கிட்டுக்கலாங்கிறது. நீங்கள் நடைமுறை சிக்கலுக்கு அப்புறம் வருவாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? 4 இலக்குகளை முன்வைத்தார்கள். இது கருப்பு பணத்தை எடுத்துவிடும், கள்ளப்பணத்தை காணாமல் செய்துவிடும், பயங்கரவாதிகளை தோற்கடித்துவிடும், ஊழலை ஒழித்துவிடும். இதன் மீது எடை போடுங்க. சிக்கலை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம், இதெல்லாம் நடக்கும்னா. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், அதான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், மொத்த கருப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கருப்பு பணம் என்பது ஒரு ஸ்டாக் அல்ல. தொடர்ந்து நடவடிக்கைகள் உருவாக்கப்படுவது கருப்பு பணம். அப்போ ஒரு பொருளை விற்கும் பொழுதோ, இன்னொரு பொருளை வாங்கும் பொழுதோ, அல்லது ஒரு பொருளை ஏற்றுமதி செய்கிறேன், $100 நான் 80ஆக கணக்கு காட்டுகிறேன், 20 ஒரு அந்நிய வங்கியில் வைத்துக்கொள்கிறேன். ஓவர் இன்வாய்ஸிங் ஆஃப் அண்டர் இன்வாய்ஸிங் எக்ஸ்போர்ட்ஸு, ஓவர் இன்வாய்ஸிங் ஆஃப் இம்போர்ட்ஸு, இப்படி பல வழிகளிலும் அதே போன்ற அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் மூலமாகவும் கருப்பு பணத்தை உருவாக்கும். அதாவது பணத்தை வெளியே கொண்டு போக முடியும். எது கருப்பு பணம் சொல்கிறோம்? கட்டப்பட வேண்டிய வரி கட்டப்படாமல் மறைக்கப்பட்டு வருகின்ற வருமானத்தை கருப்பு பணம்னு சொல்கிறோம். அதனால தான் உங்களுக்கு புள்ளிவரத்தை நான் சொன்னேன். இன்கம் டேக்ஸ் ரெய்ட்ஸ் கொடுக்கின்ற விவரங்களின்படி 6% தான் ரொக்கமாக வைக்கப்படுகிறது. அதாவது அறியப்படாத பணத்தில் 6% தான் ரொக்கமாக வைக்கப்படுது. இன்றைக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நடவடிக்கையிலும் கருப்பணம் உற்பத்தி ஆகும் பொழுது இன்றைக்கு இருக்கிற கரன்சியை பிடிச்சா கருப்பணத்தை பிடிச்சிடுவோன்னு அதாவது அபத்தமான ஒரு நடவடிக்கை. உண்மையிலேயே பல நாடுகளில் அவ்வப்பொழுது புழக்கத்தில் இருக்கின்ற நோட்டுகளை எடுத்து புதிய நோட்டுகளை கொடுக்கிறார்கள். இது ஒன்றும் பெரிய சமாச்சாரமே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த நடவடிக்கையை எடுத்துங்களேன். நீங்கள் இந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி நீங்கள் 2 months யூஸ் பண்ணலாங்க, இந்த பணம் இல்லீகல் அல்ல, நீங்கள் 2 மாதம் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் இதை பூரா நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு அதை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்யாமல் மக்களை தவிக்க விடுவதுங்கிறது அடுத்த கதை. பட் முதல் பாயிண்ட்டு என்னன்னு சொன்னால், இந்த நடவடிக்கை கருப்பு பணத்தை எதிர்த்து நடவடிக்கையாக நான் பார்க்கவில்லை. அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. இதை விட மோர் எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் இருக்குது. இந்திய அரசாங்கம் இதை பற்றி பரிசீலித்திருக்குது. நவம்பர் 2012 நேர்முக வரிகளுடைய ஆணையர் பொறுப்பேற்ற ஒரு கமிட்டியில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஹை டினாமினேஷன் நோட்ஸை விலக்கிக் கொள்வதால் கருப்பு பண பிரச்சனை தீர்க்க போகிறதில்ல. இந்தியாவில் தொடர்ந்து வரி ஏய்ப்போரை பிடித்து தண்டனை கொடுப்பது அல்லது வரிக்குள்ள கொண்டு தான் நடக்கும். நான் மட்டும் சொல்லலை. இப்போ ரகுராமராஜன் சார் சொன்னாங்க. ரகுராமராஜன் இந்த நடவடிக்கைக்கு எதிராக இருந்தார். அவர் என்ன சொன்னார்? அவர் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. டிமானிட்டைசேஷன் என்பது பிளாக் மணிக்கான நடவடிக்கையாக இருக்க முடியாது. தி ரிச் வில் ஃபைண்ட் வே அரவுண்ட் இட். அவர் சொன்ன வார்த்தை. இப்போ செல்வந்தர்கள்லாம் சுற்றி வழி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆக என்ன செய்யணும்னு சொன்னால், இந்தியாவில் வரி விகிதம் கம்மியாக இருக்குது, 32%. சட்டப்படி சர்ச்சார்ஜ் 33% வச்சுங்களேன். ஆனால் எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட் 20% தான் கார்பரேட்ஸுக்கு. எஃபெக்டிவ் ரேட் ஃபார் கார்பரேட்ஸ் 20%. நிறைய வரி விலக்குகள் இருக்குது. கார்பரேட்ஸ் 20% தான் வரி கட்டுறாங்க. இதை அவர்கள் செலுத்தலாம். அமெரிக்காவில் 39%, மாநில வரிகள் சேர்த்தால் 50%. கொடுப்பதற்கு என்ன கேடுன்னு அவர் கேட்குறாரு, நான் கேட்கல, ரகுராமராஜன் கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? வரி ஏய்ப்பவர்களை பிடியுங்கள், வரி கொடுக்காமல் இருக்க நியாயமே கிடையாது. அதை விட்டு சாதாரண மக்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கை தேவையில்லைன்னு அவர் கருத்து சொல்லியிருக்காரு. ஓகே, நம்ம அதிலேருந்து தொடரலாம். திரு முத்தரசன் அவருடைய கருத்தை கேட்டு வந்துடலாம். திரு முத்தரசன், எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அல்லது மற்ற இயக்கத்தைச் சேர்ந்தவர்களோ அமைப்புகளைச் சேர்ந்தவர்களோ இதற்கு தீர்வுகளை அவர்கள் சொல்லுவதே இல்லை அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் நாங்கள் விவாதத்திற்கு தயாராகவே இருக்கிறோம் என்று மத்திய அரசு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. விவாதத்திற்கு வழி கொடுக்காமல் இவர்கள் அமளியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தும் வைக்கப்படுகிறது. தீர்வுக்கான வழி உங்களை போன்ற அரசியல் கட்சிகளும் இருக்கிறதா? ஏன் நீங்கள் விவாதத்திற்கு தயாராக இல்லை? ஒன்று,
1978 இந்த மாதிரி பெரிய மதிப்புள்ள நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டது. அதனுடைய அனுபவம் என்ன, எவ்வளவு கருப்பு பணம் அப்பொழுது மீட்கப்பட்டது என்பது குறித்து இந்த அரசு முதலில் யோசித்திருக்க வேண்டும். அதன் அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு நடவடிக்கை மேற்கொண்டோம். ரெண்டாவது, நம்முடைய பிரதமர் அவர்கள், அவர் மீது நான் தனிப்பட்ட முறையில் எந்த வெறுப்பும் இல்லை, மதிப்பிற்குரியவர். இன்றைக்கு கூட அவர் ரயில்வே துறை சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற பொழுது ரயில்வேக்கும் எனக்கும், ரயில்வே நிலையங்களுக்கும் பிளாட்பாரத்திற்கும் எனக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு என்று தெரிவித்தார். அவர் என்ன சொல்லுகிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். தேர்தல் பிரச்சாரத்தில் நான் ஒரு டீ விற்கிற பாய், டீ பாய், அப்படிப்பட்டவன் இந்த பொறுப்புக்கு வருவதற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டார். அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வெளிநாடுகளில் இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு இந்திய மக்களுக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபாய் வங்கியில் டெபாசிட் செய்யப்படும் என்று 100 நாட்களில் செய்யப்படும் என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் அறிவித்தார்கள். அது 2.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அது என்ன ஆனது என்கிற கேள்விக்கு விடையளிக்க வேண்டும். மூன்றாவதாக, நாடாளுமன்றத்தில் அரசு விவாதத்திற்கு தயார் என சொல்லுகிறது. எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுகிறது, மற்ற பிரச்சனைகளை ஒத்தி வைத்துவிட்டு இதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 85% மக்கள் இந்த 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்த காரணத்தினால் படு துன்பத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். மயானம் உட்பட அனைத்து இடங்களிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வணிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, முற்றாக முடங்கியிருக்கிறது. இதை பற்றி முதலில் விவாதிங்கள் என்றால், மற்ற பிரச்சனை ஒத்தி வைங்க என்றால், அதை அரசு ஏன் மறுக்கிறது? முதலில் இதை பற்றி விவாதிக்கட்டும். விவாதிக்கிற பொழுது என்ன உண்மை என்று அது வெளிவரும். இது தீர்வு என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய பேராசிரியர் ஆத்திரை அவர்கள் சொன்னது போல, அதே போல தோழர் சுபவீரமணி அவர்கள் சொன்னது போல, இது எந்த அளவிற்கு கருப்பு பணம் இன்றைக்கு கருப்பு பணமாக இருப்பதாகவே தெரியவில்லை. ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல அது நிலமாக இருக்கிறது. அந்த பணம் இங்கே இருக்கலாம், ஆனால் கருப்பு பணம் என்பது நிலமாக இருக்கிறது, கட்டிடமாக இருக்கிறது, வெவ்வேறு வடிவங்கள் இருக்கிறது என்பது இதுவும் அரசுக்கு தெரியும். உண்மையிலேயே கருப்பு பணம் யாரிடத்தில் இருக்கிறது என்பதும் அரசுக்கு தெரியும். அங்கே போய் கை வைக்காம சாதாரண மக்களை போட்டு துன்பப்படுத்துறது தான் பிரச்சனை. ஆக இந்த பிரச்சனைக்கு வராமல் இது செல்லாது என்று சொல்லுகிற பொழுது, இப்பொழுது ரூபாய் நோட்டை மாற்றினா 2000 ரூபா தராங்க. 2000 ரூபாய் எங்கே மாற்றுறது? எங்கே போனாலும் மாற்ற முடியாது. கையில் பணம் இருக்குது, ஹோட்டலில் போய் சாப்பிட முடியல. கையில் பணம் இருக்குது, டீ குடிக்க முடியல. இந்த பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காண்பு என்பது குறித்து முன்கூட்டியே யோசித்து நடவடிக்கை எடுக்காமல், ஏதோ குரங்கு மரத்தில் ஆப்பு அசைச்சது மாதிரி, வாழை விட்டு மாட்டிக்கிட்டது மாதிரி இப்போடைய மோடி அரசாங்கம் சாதாரண மக்களை துன்பத்தில் துயரத்தில் ஆழ்த்தவிட்டு ஏறத்தாழ இதுவரையில் இந்த பிரச்சனையின் காரணமாக 50 பேர் இறந்திருப்பதாக ஊடகங்கள் பத்திரிகைகளிலே செய்தி வருகிறது. இந்த இறப்பிற்கு யார் காரணம்? இந்த இறப்பிற்கு யார் பொறுப்பேற்க போகிறார்கள்? வங்கி ஊழியர்களை வதைத்து வேலை வாங்கி பலர் இன்றைக்கு நாகப்பட்டினம் உட்பட பல இடங்களில் நெஞ்சடைத்து இறந்து போயிருக்கிறார்கள். இந்த இறப்பிற்கு யார் பொறுப்பேற்பது? அந்த உயிர் விலைமதிக்க முடியாத அந்த உயிர் போயிருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? அந்த அளவில் உங்களுடைய கருத்து எடுத்துக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய எடுத்துக்காட்டு அந்த மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கணுமா அப்படிங்கிறது நான் சற்றே முரண்படுகிறேன். ஆத்திரையா சொன்ன மாதிரி அது உங்களுடைய சொந்த கருத்து, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் ஷாம்கிட்ட நிறைவு சுற்றுக்கிறோம். மிக சுருக்கமாக முடிச்சிடுங்க. நீங்கள் அந்த கேஷ்லெஸ் எக்கானமி, என்னுடைய சொந்த கருத்து, ஆமாம், கேஷ்லெஸ் எக்கானமியை பற்றி முதல் சுற்றில் சொன்னீங்க. ஒரு காசிமேட்டில் மீன் விற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரி, அல்லது கோயம்பேட்டில் நீங்கள் மார்க்கெட், கோயம்பேட்டிலே 2 விதமான மார்க்கெட்டை பார்க்கலாம். நீங்கள் கடைகள் இருக்கக்கூடிய வணிகர்கள் ஒரு பக்கம், அவங்க கொட்டக்கூடியதை எடுத்து அதில் நல்லதாக பார்த்து எடுத்து பொறுக்கி எடுத்து பீதிகளில் கூறு போட்டு வச்சுருக்கக்கூடியவங்க, அந்த கடையில் வாங்கக்கூட சக்தி இல்லாதவர்கள் இதை போய் வாங்கக்கூடிய ஏழை மக்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டலாம் எப்படி டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டை கொடுக்கணுமா, ஸ்வைப் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறதா அரசு அப்படிங்கிற கேள்விகள்லாம் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இப்போ கூடவே நண்பர் இன்னொரு பதிவு இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்த்தேன். பேடிஎம் மூலமாக அவர் ஒரு கால் டாக்ஸியை புக் பண்ணி போகிறாரு. பேடிஎம்மில் பணம் எல்லாருமே பேடிஎம்மில் இந்த 2 நாளாக கொடுக்குறாங்க சார், இது எனக்கு கிரெடிட் ஆகி என் கையில் ஹார்ட் கேஷாக வரதுக்கே 2 வாரம் ஆகிடும், நான் 2 வாரம் எப்படி டீசல் போட்டு வண்டியை ஓட்டுவேன்னு எனக்கு தெரியலன்னு ஒரு புலம்புனாருன்னு போட்டிருந்தார். அப்போ இந்த மாதிரியான ஒட்டுமொத்த தேசத்தையும் அந்த இடத்துக்கு நகர்த்தாமல் அதற்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியான ஒன்று? இல்லை, அதாவது சில்லறை வணிகம்ங்கிறத நம்ம ஒழித்து விட முடியாது. சில்லறை வணிகம்ங்கிறது அதுக்கு தான் அந்த பேரே இருக்கு. அது நடக்க தான் செய்யும். அதில் யாரெல்லாம் அந்த பொருளாதார ரீதியாக அது யாருக்கு தேவையோ அவங்க அதை செய்யலாம். ஆனால் அவங்க தான் பெரிய ஒரு நிமிஷம், இல்லை ஒரு நிமிஷம், நீங்கள் நீங்கள் சொன்னதில் தான் பதில் இருக்கு.
இப்போ நீங்கள் 2 விஷயம் சொன்னீங்க. ஒரு சந்தையில் வந்து பெரிய வியாபாரம் செய்கிறவங்களும் இருக்காங்க, சிறு வியாபாரம் செய்கிறவங்களும் இருக்காங்களே. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பொள்ளாச்சியிலேருந்து ஒரு லாரியில் கொப்பரை எடுத்துகிட்டு மகாராஷ்டிராத்துக்கு போகிறாங்க. என்ன, ஒரு லாரியோடைய மதிப்பு 2 லட்சம் ரூபாய், மாதத்துக்கு 5 லாரி போகுது, 10 லட்சம் ரூபாய். இந்த 10 லட்ச ரூபாய் வியாபாரமும் வங்கி உள்ளேயே வரதில்லை. இது எல்லாமே பணமாத்து, ஹவாலா, இந்த மாதிரி செட்டில்மெண்ட் ஆகுது. இப்போ இது வந்து ஒரு தொழில், மற்றவங்க செய்கிற மாதிரி இது ஒரு தொழில். இந்த தொழிலை செய்கிறவங்க வரியே கட்டுறதில்லை. நம்ம நாட்டில் வந்து ஏன் இவ்வளோ வரி வந்து கலெக்ஷன் இல்லைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெறும் 2.8 கோடி வரி செலுத்துகிறவங்க தான் இருக்காங்க. இதில் வந்து சம்பளதாரர்கள் வந்து பாதிக்கு மேலே. இன்னும் எவ்வளவு தான் இவங்க மேலே நீங்கள் சுமையை 15 வருஷமாக என்ன நடந்துட்டு இருக்கு? நான் வரி கட்டுறவங்க மேலே வரி யார் நிறைய கட்டியிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கேலி கூத்து வந்து 15 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே நான் இப்படி எடுத்துக்கிறேன். அதாவது இந்தியாவிற்குள் கருப்பு பணத்தை வைத்திருக்கக்கூடியவர்களிடமிருந்து கருப்பு பணத்தை மீட்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் உங்களுடைய வார்த்தை. 2 நிமிடம் இருக்குது. 3 பேரில் மிகச் சுருக்கமாக 3 பேருமே உங்களுடைய கருத்தை முன்வைங்க. 2 நிமிடம் தான். இந்த ட்ரக்கில் பொருள் வைக்கிறவங்களாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய 100 பெரிய கார்ப்பரேட்ஸ் எடுத்துக்கங்க, அவங்க என்ன வரி கட்டுறாங்கன்னு கேளுங்க சார். அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு கொடுபடா வரி இருக்குன்னு கேளுங்க. பார்லிமெண்ட்டில் ஸ்டார்ட் கொஸ்டினுக்கு விடைகள் இருக்குது. தொடர்ந்து வரி ஏய்ப்பது என்பது இந்த நாட்டின் சாமானிய மனிதன் அல்ல. மிகப்பெரிய நிறுவனங்கள் சட்டத்தின் ஒட்டைகளையும் பயன்படுத்தி அதுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு அறிவார்த்தமான கணக்குகளையும் முறைகளையும் பயன்படுத்தி ஏராளமாக வரி ஏய்க்கிறார்கள். அவர்களை தொடுவதற்கு தயாராக காரணம் என்னன்னு சொன்னால், இவர்களின் தேர்தல்களுக்கு பணம் கொடுப்பவர்கள் அவர்கள். நான் கேட்குறேன், கருப்பு பணத்தை பற்றி இவ்வளோ வீரியமாக பேசக்கூடிய நபர்கள் 6 மாதம் அவகாசம் கொடுத்தார்கள். எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம், என்ன காசு வேணாலும் கொடுத்து கொட்டுங்க, 45% கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டே இருங்கன்னு சொன்னாங்க. அதில் எவ்வளோ வந்தது? 69,000 கோடி ரூபாய் பணம் வருமானம் அறிவிக்கப்பட்டதாகவும் 29,000 கோடி ரூபாய் வரியாக வந்திருக்குது. கொடுபடா வரி இன்றைக்கி 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது, பல லட்சம் கோடிகள் இருக்குது. அது எடுக்க அரசியல் திராணி இல்லை. உண்மை என்னன்னு சொன்னால், அரசியல் திராணி இருந்தால் மாமூலான நடவடிக்கைகள் மூலமாக வரி ஏய்ப்பை தடுத்து, நீங்கள் கேட்டீங்க மாற்று வழி என்னன்னு கேட்டீங்க, வரி ஏய்ப்பை தடுத்து வரியை கொடுக்க வைக்க முடியும். என்ன சொன்னாங்க? வரி அதிகமாக இருக்கிறனால கொடுக்க முடியல. இன்றைக்கு வந்து உலகத்திலேயே மிக குறைந்தமான கார்ப்பரேட் வரிகள் இருக்கிற நாட்டில் ஒன்று இந்தியா. அதில் வரி விகிதம் ஜாஸ்தியாக இருக்குன்ற சொல்ல முடியாது. நான் உறுதி சுட்டு நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் நடைமுறை சிக்கலை பற்றி பேசாதீங்க. மக்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு குழப்பமான நடவடிக்கையை எடுத்து அதுக்கான தயாரிப்புகளும் செய்யாமல் வேறொரு நோக்கத்திற்காக செய்யப்பட்ட நடவடிக்கை நான் குற்றம் சாட்டுகின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் உள்ளவங்க க்ரோஸ் கணக்குன்னு பேசுகிறாங்க, பார்த்தீங்கன்னா அப்புறமா 1000 கணக்கில் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அடித்தட்டு மக்கள் இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு கஷ்டப்படுறவங்க கூட 100 ரூபாய்க்கு கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க, எப்படி வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது எப்படி இதை கொண்டு போக போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தா அவங்க வந்து ஓரளவுக்கு படித்தவங்க வச்சவங்க அது எப்படி அதை டீல் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. அடித்தட்டு மக்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு இல்லை, ஒரு ஆதார் கார்டு இல்லை, எதுவுமே இல்லாதவங்க இது எப்படி முடிச்சு இதை போய் ஒரு நாட சம்பாதிக்க கொடுங்க, எப்படி சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறது கூட தெரியல, இது எப்படி சாத்தியமாகுங்கிறது தெரியல. சுருக்கமாக பொதுமக்கள் எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் இந்த நடவடிக்கையால் கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் 3 பகுதியினர் என்று என்னுடைய கருத்து. ஒன்று வணிகர்கள், அதிலும் குறிப்பாக சிறு வணிகர்கள். 2வது நடுத்தட்டு மக்கள். 3வது வங்கியில் வேலை பார்க்கிற ஊழியர்கள். இந்த 3 பேரை தவிர மற்ற யாரும் இதனால் பாதிக்கப்படவும் இல்லை, கருப்பு பணம் பிடிபடவும். நன்றி. அரங்கில் இணைந்த 4 என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆழமான விவாதத்தை நகர்த்துவதற்கு ஒத்துழைப்பு தந்தீர்கள். கூடுதலான நன்றிகளும் கூட. திரு முத்தரசன், உங்களுடைய அரசியல் பணிகளுக்கு மத்தியில், தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் நேரலையில் இருந்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அளவிலே நாம் நேர்களுக்கு நிறைவு செய்யலாம். ஏதோ ஒரு இடத்துல இறந்து கொண்டிருக்கக்கூடிய மரணங்களினுடைய எண்ணிக்கை இந்த பிரச்சனை, குறிப்பிட்ட பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருப்பது மிகப்பெரிய மனவேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு உயிர் கூட இனி பறிபோகக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதே நம் அனைவருடைய விருப்பம். அரசு அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.